அந்த காட்டுல வாயில வடையோட காக்கா பார்த்த நரி சொல்லுச்சு, உன்னை எல்லாரும் அறிவியல் காக்கா, அறிவியல் அறிவாளி, அறிவியல் அறிவாளி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உன்னை பார்த்தா அப்படி ஒன்னும் பெரிய அறிவியல் அறிவாளி மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல, அறிவெல்லாம் பார்த்தா தெரியாது, என் தன்மையிலேயே அறிவியல் அறிவு என்கிட்ட இருக்குது. அப்படியா? எங்க நீ மட்டும் அறிவியல் அறிவாளின்னு எங்க இப்ப நிரூபிச்சு காட்டு. என்னால நிரூபிக்க முடியும். ஒரு விதி உனக்கு தெரியுமா? எந்த ஒரு பொருளையும் பூமி ஈர்க்கும். தெரியுமா? அது ஒரு நியூட்டன் அறிவியல் தத்துவம் தெரியுமா? இதோ பார் இந்த வடை, இதையும் பூமி ஈர்க்கும். சும்மா கதை விடாத. எங்க எங்க நிரூபிச்சு காட்டு. நிரூபிச்சு காட்ட, தான் ஒரு அறிவியல் அறிவாளின்னு நிரூபிச்சு காட்ட, வாயிலிருந்து வடைய காக்கா விட்டுவிட, அது பூமியை நோக்கி கீழே விழுவ, இப்போதாவது ஒத்துக்கிறியா அறிவியல் உண்மைன்னு அப்படின்னு காக்கா கேட்க, ஆமாமா நீ உண்மையிலேயே அறிவாளிதான் ஒத்துக்கிட்ட நரி பதவிசா வடைய கவிக்கிட்டு ஓடிடுச்சான். அந்த அறிவிகட்ட அறிவியல் அறிவாளி தத்துவத்தால வடைய விட்டுட்டு நின்றுச்சான் அந்த அறிவியல் மேதை காக்கா. இந்த கதை கக்குகிற கருத்து என்னவென்றால், உன்னோட அறிவை எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு நினைக்காத. உள்ளதையும் இழந்து நிலை தடுமாறாதே. மமதை ஏற்றமும் சரி, புத்தி இரக்கமும் சரி. வாழ்க்கையில் தந்திர நரியை விட ஆபத்தானது உன்னுடைய ஈகோ புத்தி தான். சமூக ஊடகத்துல பிரபலமாய் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. வீட்டுல, தெருவுல, ஊர்ல மான மரியாதையா இருக்கிறது தான் பெரிய விஷயம். இதிலே ஒன்றை கவனித்தீர்களா நண்பர்களே? பாட்டி காக்கா வடை நரி கதையிலே நரியோட பலம் அதோட தந்திரம் இல்லைங்க, காக்காவோட பலவீனத்துல.